வணக்கம். கூகுள், ஏஐ அப்படின்னு எந்த தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்துல வாழ்க்கையோட சிக்கல்களுக்கு விடை தேட நம்ம முன்னோர்கள் எதை பயன்படுத்தினாங்க தெரியுமா? அறிஞர் புலவர் குழந்தை அவர்கள் ரொம்பவே மெனக்கெட்டு தொகுத்த நீதி களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான பழங்கால தேடுபொறிய பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்புகள் இதுதான். 1. நீதிகளின் பெட்டகம். 2. இலக்கிய குறியீடுகள். 3. தளராத மன உறுதியை வரையறுத்தல். 4. மனதை கவசமாக்குதல். அப்புறம் 5. இழப்பின் போது ஏற்படும் உறுதி. சரி, முதல்ல பகுதி 1, நீதிகளின் பெட்டகம். இந்த புத்தகத்தோட முகப்பு பக்கத்தை பாருங்களேன். நீதி களஞ்சியம் பேர்லே இருக்கு பாருங்க. அறநெறிகளோட ஒரு பெரிய பெட்டகம் இது. சிதறிக் கிடந்த எண்ணற்ற பழந்தமிழ் அறிவை எல்லாம் தேடி பிழிச்சு அடுத்த தலைமுறைக்காக, அதாவது நமக்காக அறிஞர் புலவர் குழந்தை அவர்கள் ரொம்பவே நுணுக்கமா இதை தொகுத்திருக்காரு. இத வெறும் ஒரு புத்தகம்னு சாதாரணமா சொல்லிட முடியாதுங்க. சொல்லப்போனா இது ஒரு பிரம்மாண்டமான டேட்டாபேஸ், அதாவது ஒரு மாபெரும் தரவுத்தளம். தேவையற்ற நேர விரயமே இல்லாம மிக பழமையான ரொம்பவே ஆழமான தத்துவங்களை நாம உடனே எடுத்து பயன்படுத்துற மாதிரி அவ்வளோ சிறப்பா வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு இது. அடுத்து பகுதி 2, இலக்கிய குறியீடுகள். இப்போ திரையில தெரியிற இந்த நூற்பெயர் விளக்கம் அட்டவணை இருக்கு இல்லையா, இது ஒரு மாஸ்டர் கீ மாதிரி செயல்படுது. நாம இனிமேல் பார்க்க போற ஒவ்வொரு குறளும் சரி, பாடலும் சரி, எந்தெந்த நூல்கள்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ரகசிய குறியீடுகளை இதுதான் நமக்கு உடைச்சு காட்டுது. ஆசிரியர் எவ்வளவு தெளிவா திட்டமிட்டிருக்காரு பாருங்க. ஆத்திச்சூடிய ஆத் அப்படின்னும் நாலடியார நால அப்படின்னு ரொம்பவே சுருக்கமா சொல்லியிருக்காரு. இதனால என்ன லாபம்னா, 21 வெவ்வேறு கிளாசிக்கல் படைப்புகளை எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஒரே நேர்கோட்ல கோத்து நம்ம கையில கொடுத்திருக்காரு. சான்ஸே இல்லல. இப்போ பகுதி 3, தளராத மன உறுதியை வரையறுத்தல். இப்போ இந்த நூலோட பிரம்மாண்டமான அமைப்புல இருந்து கொஞ்சம் உள்ள போயிட்டு நேரடியா 42வது அதிகாரத்தை எடுக்கலாம். அதிகாரத்தோட தலைப்பு இடுக்கண் அழியாமை. இதை கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போமா? இடுக்கண் அப்படின்னா துன்பம், அழியாமை அல்லது அழிதல் அப்படின்னா மனம் கலங்குறது. ஆக உண்மையான மன உறுதி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, நம்ம மனம் கொஞ்சம் கூட கலங்காம ஒரு பாறை மாதிரி உறுதியா இருக்கிறது தான். அந்த 42வது அதிகாரத்தோட மூல உரைதான் இது. இதுல பாருங்க, ஆசிரியர் எடுத்த உடனே முதுமொழி காஞ்சில இருந்த 675வது பாடலை மேற்கோள் காட்டி நம்ம சிந்தனை எவ்வளவு அழகா டியூன் பண்றாரு பாருங்க. துன்பம் வெய்யோர்க்கு இன்பம் எளிது. வாவ், இது எவ்வளவு ஆழமான சிந்தனை தெரியுமா? நீங்க வாழ்க்கையில எதை சாதிக்க நினைச்சாலும் சரி, முதல்ல அதுக்காக வரப்போற கஷ்டங்களையும் போராட்டங்களையும் முழு மனசோட ஓகே இதுவும் எனக்கு வேணும்னு ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி வரப்போற வெற்றி அல்லது இன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா கிடைச்சிடும். தொடர்ந்து பகுதி 4, மனதை கவசமாக்குதல். துன்பத்தை ஏத்துக்கிறது முதல் படினா, அதிலிருந்து நம்ம மனசை பாதுகாக்கிறது அடுத்த கட்டம். ஆத்திச்சூடியோட 676வது வரியான துன்பத்திற்கு இடம் கொடேல் அப்படிங்கிற இந்த நேரடியான அட்வைஸை கேளுங்க. அதாவது வாழ்க்கையில கஷ்டங்கள் அப்படிங்கிறது வெளியே நடக்கிற விஷயங்கள். ஆனா அந்த கஷ்டங்கள் நமக்குள்ள வந்து ஒரு வலியாவோ துன்பமாவோ மாற நம்ம மனசுக்குள்ள ஒருபோதும் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கவே கூடாது. சோ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான குறிப்பு இதுதான். பழந்தமிழ் அறிஞர்கள் யாருமே நம்மள வலிய புறக்கணிக்க சொல்லல. ஃபர்ஸ்ட் அந்த துன்பத்தை ஏத்துக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த துன்பம் நம்ம மூளைக்குள்ள வந்து நிரந்தரமா குடியேற அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மனசோட கண்ட்ரோல் எப்பவுமே நம்ம கையில தான் இருக்கணும். அடுத்தது ஆத்திச்சூடியோட 677வது வரி, மனம் தடுமாறேல். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 4-5 பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமா வந்து நம்மளை அட்டாக் பண்ணும். அப்படிப்பட்ட இக்கட்டான தருணங்கள்ல கூட நம்ம மனசு ஒரு நூல் அளவு கூட தடுமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான கட்டளைய இந்த வரி நமக்கு சொல்லுது. இறுதியாக பகுதி 5, இழப்பின் போது ஏற்படும் உறுதி. வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழக்கிற ஒரு மிக மோசமான சூழ்நிலை வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்றது? இந்த 2 பக்கங்களையும் பாருங்க, எவ்வளவு ஆழமான கழுத்துக்கள் இதுல பேக் பண்ணப்பட்டிருக்குன்னு. இதுல குறிப்பா 2வது பக்கத்துல இருக்கிற விவேக சிந்தாமணி பாடலோட நீண்ட வரிகள் நம்ம கவனத்தை அப்படியே ஈர்க்குது. இத பத்தி நம்ம கொஞ்சம் டீப்பாவே பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய மிக மோசமான சோதனைகள் எப்படியெல்லாம் வரிசை கட்டி வரும்னு விவேக சிந்தாமணி விவரிக்கிறத கேளுங்களேன். வீட்ல வளர்க்குற பசு செத்து போயிருது, மழையும் பெய்யல, வீடு இடிஞ்சு விடுது, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, சரி வெளியே போலான்னு பார்த்தா அங்க கடன்காரங்க வழிய மறிக்கிறாங்க. இது பத்தாதுன்னு மன்னனும் வந்து வரி கேட்கறான். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் டார்க் காமெடியா இருந்தாலும் நிஜத்துல இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைய யாராலையாவது கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஆனா பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கொன்றைவேந்தனோட 678வது வரியான கேட்டில் உறுதி கூட்டும் உடைமை அப்படிங்கிற கருத்து நமக்கு வெளிச்சம் காட்டுது.
உங்ககிட்ட இருக்கிற பணம், பொருள் இது எதுவுமே உண்மையான செல்வம் கிடையாதுங்க. எல்லாத்தையுமே இழந்து நடுத்தருவுல நிக்கிற அந்த மோசமான தருணத்துல கூட உங்க மனசு கொஞ்சம் கூட தளராம உறுதியா நிக்குது பாத்தீங்களா? அது மட்டும்தான் ஒரு மனுஷனோட உண்மையான செல்வம். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தத ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், துன்பம் அப்படிங்கிறது வெற்றிக்கான விலை. சோ அந்த போராட்டத்தை ஏத்துக்கோங்க. ரெண்டாவது, உங்க மனசுக்குள்ள அந்த துன்பம் நுழைய கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. வெளியே எவ்வளோ பெரிய புயல் அடிச்சாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத உறுதியை மெயின்டைன் பண்ணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மன உறுதி தான் உங்களுக்கான உண்மையான சொத்து. இந்த பழந்தமிழ் டேட்டாபேஸ்ல இருக்கிற அறிவை இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ற நவீன கால பிரச்சனைகளுக்கும் ரொம்ப ஈஸியாமே அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த தொகுப்பை முடிக்கிறப்போ உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறேன். இழப்பின் போது மன உறுதியோட இருக்கிறது தான் நம்மளோட உண்மையான செல்வம்னா, இப்போ இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள எந்தெந்த வெளி உலக துன்பங்களுக்கு நீங்க தேவையற்ற இடத்த வாடகைக்கு விட்டிருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீதி களஞ்சியம் மாதிரி நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போன பொக்கிஷங்கள்ல இன்னும் ஏராளமான வாழ்வியல் பாடங்கள் ஒளிஞ்சிருக்கு. மீண்டும் இது போல இன்னொரு சிறப்பான மூலநூல் விளக்கத்துல சந்திக்கலாம்.